வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வாக்குமூலத்தை கூறிய ராசா 2G வழக்கில் ஸ்டாலினிடம்தான் பணத்தை கொடுத்ததாக ஆடியோ வெளியான நிலையில் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட மத்தியில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தபொழுது கூட்டணி கட்சியின் திமுகவின் முக்கிய அமைச்சராக ராசா கனிமொழி செயல்பட்டனர். 2G வழக்கு மிக முக்கியமான வழக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் திருப்பி பார்க்கக்கூடிய வகையில் அமைந்தது. அதில் ராசா அவர்கள் பல லட்சம் கோடிகள் டெண்டர் ஊழல் முறைகேடு நடந்ததாகவும் அதில் கமிஷனாக மட்டும் பல கோடிகள் பெற்றதாகவும் ராசா மற்றும் கனிமொழி மீது வழக்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. பணத்தை என்ன செய்தார் என்பது மர்மமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கான விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. ராசா அவர்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் சமீபத்தில் பேசிய ஒரு ஆடியோ, அதாவது கலைஞர் அவர்கள் காலத்தில் பேசிய அந்த ஆடியோ என்பது, கலைஞர் டிவிற்கு பணத்தை கொடுத்தேன், ஸ்டாலினிடம் பணத்தை கொடுத்தேன், மு.க. அழகிரி அவர்கள் என்னிடம் வந்து உண்மைகளை கூறி நீ வாக்குமூலத்தை தெரிவித்துவிட்டால் ஸ்டாலினும் கனிமொழியும் கலைஞர் டிவியும் நிச்சயமாக அதற்கு பதில்களை கூறுவார்கள், நீ தப்பித்து விடலாம் என்று கூறினார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த சூழ்ச்சியின் காரணமாக அப்பொழுது வாக்குமூலம் என்னால் கொடுக்க முடியாமல் மாறிவிட்டது. திமுக எனக்கு முக்கியமான அந்த அதிகார பதவிகளையும் கொடுத்தது. வேறு வழியில்லாமல் நான் சிறைக்கு சென்றேன் என்பதையும் அந்த ஆடியோவில் ராசா அவர்கள் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கு விசாரணை தொடங்க வேண்டும். ராசா அவர்கள் ஆடியோவில் கூறியதுபடி ஒட்டுமொத்தமாக கலைஞர் டிவி மற்றும் ஸ்டாலின் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் அவரது தனிப்பட்ட பினாமிகள் யார் என்பதை சிபிஐ துறையினர் விசாரணை செய்ய வேண்டும். இந்த வாக்குமூலத்தை வைத்து நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை வழங்க வேண்டும். குற்றவாளிகள் ஸ்டாலினாக இருந்தால் அதற்கான தண்டனையையும் பெற்றுத்தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் புதிய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் தகுதி இல்லை அவர் முதல்வராக செயல்படுவதற்கு, மேலும் அவர் மூளை இல்லை, அவருக்கு தலைமை என்பது சுத்தமாக தெரியாது என்று அந்த ஆடியோவில் ராசா அவர்கள் பேசியது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியையும் கடுமையான கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த ஆடியோ என்பது நான் பேசவில்லை என்று ராசா தெரிவித்தாலும் அதை யாரும் நம்பவில்லை. ராசா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு கடிதங்களும் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தால் ராசாவின் இந்த ஆடியோ என்பது வாக்குமூலமாக கருதப்பட்டு அதற்கான தண்டனை ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் டிவிக்கும் கொடுக்கப்படும். என்ன தண்டனை கொடுக்கலாம், பல லட்சம் கோடி ஊழல் செய்த திமுக காங்கிரசிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.